தி ஃபைனஸ்ட். அந்த புறநானூறுல முதல் பயம் அதில் வந்து யாதுமுறை அவருக்கு பேர் என்ன, தி என்டையர் வேர்ல்ட் இஸ் அவர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் மை கித் அண்ட் கித் அப்படின்னு சொல்லி 2500 வருஷத்துக்கு என்ன somebody is able to visualize and talk about it. அண்ட் அவருடைய அடுத்த லைன் இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். அவர் சொல்லுவாரு, தீதும் நன்றும் பிறர் தரவாரா, அதாவது நல்லதும் கெட்டதும் is our own creation. If somebody is doing a good business, it is their own creation. Somebody is not doing a good business, it's also their own creation. Somebody is having a good health, it is their own creation. Somebody is not having a good health, it is also their own creation. நம்ம எப்பயுமே நம்மளை தாண்டி நம்ம மற்றவங்க மேல லேட் பீப்புள் பிளேம் அப்படிங்குவாங்க. நம்ம எப்பயுமே வந்து நம்மளை தாண்டி ஏதோ ஒரு சக்தி வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ற மாதிரியும் நம்ம கொண்டு இது பண்ற இதா மாதிரியும் இப்படி ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். அதை ரொம்ப அழகா சொல்றாரு, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. And he goes on to finish his poem saying that வந்து நம்மளை விட மேல இருக்கவங்களை பார்த்து வியத்தலும் தவறு, கீழே இருக்கிறவங்களை பார்த்து இகழ்தல் அதை விட தவறு முடிப்பார். I think that is where the Tamil culture அப்படின்னு ஒன்று சொல்லணும்னா இதாங்க தமிழ் கல்ச்சர். மேல இருக்கிறவங்களை பார்த்து வியக்காதீங்கள், யாரையும் சாரம் போட்டு பேசாதீங்க, அதை விட முக்கியம் கீழே இருக்கவங்களை பார்த்து மிதிக்காதீங்க. Please lift them up. I think this is the essence of Tamil culture. Let's not get fascinated by people above. For whatever be the reason, somebody may be ahead of us, somebody may be more fortunate, somebody may be more talented, that's fine. You can respect, but viyakka kudadu. Respecting and viyakka are two different things. Okay? அதே மாதிரி once you start and fascinate ஆவறீங்கன்னா you are also, you will be கீழே இருக்கிறவங்களை பார்த்து மிதிக்கிறதுக்கு நீங்க தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால இதுவும் பண்ண வேணாம் இதுவும் பண்ண வேணாம். லெட்ஸ் அவர் ஹேண்ட் டு பி லைக் திஸ். அண்ட் தட்ஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐ வாண்ட் டு லீவ் இட் வித். நான் வந்து ஒரு அன்பிரிப்பேர்டு ஸ்பீக்கர். நான் எதுவும் டெக்ஸ்ட் வச்சு பேச மாட்டேன். நான் மாட்டாதே பேசுவேன். எனக்கு பிஎன்ஏ ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அந்த கிவர்ஸ் கெயின் அப்படின்ற அந்த ஃபிலாசபி பை ஐவன் மைஸ்னர் இஸ். எனக்கு முதல்ல கேட்டப்போ அது எப்படிப்பா கிவர்ஸ் கெயின் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கேன் நான். பட் கிவர்ஸ் வந்து நம்மளோட கொடுத்தோம்னா நமக்கு குறைய தானே செய்யும். பட் knowledge and wealth needs to be shared, and once you start sharing, it only increases in multiples, and BNA is a perfect example of that. There is 3 qualities required for an entrepreneur, and most of you are entrepreneurs here. In this world now at this point of time, நீங்க entrepreneur ஆ இருக்கணுமா எம்ப்ளாயி ஆ இருக்கணுமா அப்படின்றது is not உங்களுக்கு வந்து is an option. It's an individual's choice. ஒரு காலத்துல வந்து வெறும் ஆண்டர்பிரனரா இருந்தால்தான் நீங்க ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலை லீட் பண்ண முடியும். கொஞ்சம் வந்து ஒரு அட்வான்டேஜ், ஒரு பணக்காரனா அந்த லைஃப் ஸ்டைல நல்ல அப்படி ஒரு இதாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு இருந்தது. அப்படி இல்லை, நீங்க எம்ப்ளாயியா இருந்தீங்கன்னா உங்களோட எண்ட்ஸை தான் மீட் பண்ண முடியும். பெரிய லெவல்ல உங்களால வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல அதெல்லாம் குறைஞ்சிடுச்சு. லாஸ்ட் இயர் இந்திரா நூயி அண்ட் சுந்தர் பிச்சையோட சேலரி வந்து 2000 கோடி. 2000 கோடி. So there is nothing great about it. Microsoft, Bill Gates சம்பாதிக்கிறத விட இன்னும் மோர் கம்ஃபர்டபுளா இவங்க சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. இங்க நிறைய ஆண்டர்பிரனர் சம்பாதிக்கிறத விட அவங்க வந்து சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. இங்கேயும் நிறைய பேர் வந்து எம்ப்ளாயிஸும் ரொம்ப நிறைய சம்பாதிக்கிறாங்க. நல்ல நல்ல லைஃப் ஸ்டைலை லீட் பண்றாங்க. So there is nothing great about being an entrepreneur. ரெண்டு கொம்பு ஒன்று முளைக்கல. எம்ப்ளாயிஸ் எந்த விதத்துலையும் வீக்கும் கிடையாது. But one is a vegetarian hotel, another is a non-vegetarian hotel. சரவண பவனுக்கு போயிட்டு மட்டன் பிரியாணி ஒன்றுன்னு கேட்கக்கூடாது, அது கிடைக்காது. If you are getting into an entrepreneur, you need 3 qualities. Quality number 1, you should be an extraordinary salesman. You should be able to sell your product like nobody's business. நீங்க வந்து ப்ராடக்ட் மேக்கர் இஸ் நோ பிக் டீல். யார் வேணா ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணலாம். இன்னைக்கு ஆப்பிள் ஃபோன் இஸ் மேனுஃபேக்சர்ட் இன் சைனா, இட் இஸ் ஆல்சோ கெட்டிங் மேனுஃபேக்சர்ட் இன் இந்தியா. மேனுஃபேக்சர் பண்றவங்களுக்கு $10, ஆப்பிள் கார்பரேஷனுக்கு $300. எந்த இடத்துல வேல்யூ கிரியேஷன் கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மேனுஃபேக்சரர் கிட்ட கிடையாது. இட் இஸ் தி பர்சன், ஸ்டீவ் ஜாப்ஸ். தி பர்சன் இஸ் ஏபிள் டு செல் த ப்ராடக்ட். ப்ராடக்ட் பண்றது முக்கியம் கிடையாது, ப்ராடக்ட்டை உங்களுக்கு விற்க தெரியுமா? That is the first quality. And BNI teaches that like nobody can teach.
இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டு டீச்சிங் எங்கேயுமே கிடையாது. 30 செகண்ட்ல அவங்க ப்ராடக்ட்டை சொல்லணும், அதை கிளியரா சொல்லணும், அவங்களோட கான்டாக்ட் டீடைல சொல்லணும், அவங்க வந்து என்ன ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லணும், யாருக்கிட்ட ரெஃபரன்ஸ் வேணும். இதை விட 30 செகண்ட்ல வேற யாரும், இது MBA கிளாஸை விட இது பிரமாதமான கிளாஸ். Extraordinary sales techniques have been taught in such a simple way. 3 நிமிஷம் 10 நிமிஷம் 30 நிமிஷத்துல சேல்ஸ் பண்ணலாம், 30 செகண்ட்ல உங்களால சேல்ஸ் பண்ண முடியும். I think that to put that structure there, I think BNI, Ivan Messner, I am a huge fan of BNI for that. The second one is you should be very good in finance. Business end of the day is about finance and number. College teaches mathematics, it doesn't teach finance. Finance management, business na உங்களுக்கு வந்து OPEX na என்ன, CAPEX na என்ன, EBITDA என்ன, profit margin na என்ன, உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் na என்ன, நம்பர்ஸ் na என்னன்னு உங்களுக்கு தூங்கினா கூட நம்பர் தான் கனவுல வரணும். அந்த நம்பர் வந்தா தான் நீங்க ஆண்டர்பிரனர். இல்லன்னா நீங்க ஆண்டர்பிரனர்ஷிப் பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. அந்த மாதிரி உங்களுக்கு தூக்கத்திலே நம்பர் வருதா? That is the second skill required. Third skill required is you have to be an outstanding people person. You should be able to relate with the different age group, different gender, different income group, different culture seamlessly. I think there also BNI plays a very important role in helping you to connect with the different people. And the extraordinary and the people skill ரொம்ப seamless-ஆ கத்து கொடுக்குறாங்க. That is also one of the உங்களுக்கு வந்து இந்த 3 ஸ்கில் இருந்தாதான் நீங்க வந்து ஆண்டர்பிரனரா வரணும். அப்படி இல்லையா, எனக்கு 2 ஸ்கில் தான் இருக்கா, இன்னொரு ஸ்கில் கோஃபவுண்டர் பிடிச்சிருக்கு, கோஃபவுண்டர் பிடிச்சிட்டு அந்த கோஃபவுண்டர் will do one skill, you can have those skill. கோஃபவுண்டர் பிடிக்கும் போது உங்களுக்கு இருக்க ஸ்கில்லே பிடிக்காதீங்க, பிடிச்சா அப்புறம் சண்டை தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் I am good in selling and I am good in people skill. My wife Veena is good in finance skill, and that is where we become a good founder co-founder partners. உங்களுடைய founder and co-founder should have a complementary skills, not competing skills. இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களால வந்து பிசினஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்து போக முடியும். I see lot of this happening in BNI, but I have a problem. I have a problem when I see a lot of people talking and when I listen to you, I feel that many of you are in a very basic businesses. உங்களுக்கு வந்து entrepreneurship is not new to India, scaling is. உங்க பிசினஸ் ஸ்கேல் ஆகுமா? எவ்வளவு பெருசா ஸ்கேல் ஆகும்? இவர் சிவசங்கரன் ரொம்ப அழகா சொல்றாரு, 1000 கோடி பிசினஸ் entrepreneur ஏன் தெரியுமா தமிழ்நாட்டுல இருந்து வரல? நிறைய பேர் 1000 கோடிக்கு ஆசைப்படல. ஆசைப்பட்டாதானே ஃபர்ஸ்ட் நீங்க வந்து 1000 கோடிக்கு உங்களுக்கு வந்து இடம் தெரியும். உங்களுக்கு அந்த pressure cooker will work only when there is a pressure. Human being will work only when there is a pressure. உங்களுக்கு அந்த வந்து பெரிய ட்ரீம் இருக்கா? அந்த மாதிரி ஆசைப்படுறதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கில் இருக்கா? உங்க பிசினஸ் அதுக்கு வந்து இடம் கொடுக்குமா? இன்னைக்கு வந்து மாறும் ஆண்டர்பிரைஸ்ல ஒரு மினிமம் லெவலா ஒரு லெவல்ல வந்து ஒரு கனெக்ட் பண்றீங்க, நீங்க அப்படியே வந்து இது எண்ட் சப்மிட் பண்றீங்க, அப்படியே பிசினஸ் பண்றீங்க. Yes, it's a very good starting point. I am not against that, but this is not enough. Okay, I think that is very important. உங்களுடைய சைட் வந்து இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா ஆரம்பமா பார்க்கலாம் தவிர இந்த லெவல் ஆஃப் நான் வந்து உங்களுக்கு வந்து சின்ன எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி பிசினஸா இருக்கு. எந்த பிஎன்ஐ மீட்டிங் போனாலும் most of the businesses are very similar. The similar business பண்ணி எங்க போறீங்க? I have a very favorite framework of mine which is called the 30-30-30. உலகம் is going to be changed by this 30-30-30. இவங்களால தான். First 30 is people, average age group of people below 30. இனிமேல் வந்து வயசானவங்களால எங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து ரிட்டையர் ஆகிட்டு போக வேண்டியதான். இது மேல வந்து இது உலகம் வந்து is going to be for the youngsters. Average age group வந்து போன மாசம் பாத்தீங்கன்னா TCS வந்து 12000 பேரை வந்து லே ஆஃப் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் இது பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா Amazon is laying off people. இதெல்லாம் வந்து இனிமேல் வந்து வயசாவ அதே வேலையை நம்ம திரும்ப it is not important to be busy, so are the ants. The question is what are you busy about? திரும்ப அதே வேலை. What is the use? 30, first 30, average age group of people below 30. Second 30,
A team strength of less than 30. பெரிய big companies are all doomed. இனிமேல் அவங்களாம் கடை சாத்திட்டு போக வேண்டியதான். ஓகே, அவங்களுக்கெல்லாம் இனிமேல் வேலை கிடையாது. Team strength of less than 30. But with a vision for the next 30 years. உங்களோட ஒருத்தவங்களோட பிசினஸும் அடுத்த 30 வருஷத்துல எப்படி இருக்கும்னு உங்களால predict பண்ண முடியுமா? யோசிங்க. That is where the rubber meets the road. அந்த 30 வருஷத்துல உங்க பிசினஸ் எப்படி இருக்கும்னு உங்களால predict பண்ண முடிஞ்சதுன்னா then you are a leader. You have then a GPS, ஒரு road map, எங்க போய் ரீச் ஆகணும்ன்றது இருக்கு. அப்புறம் then where you are இருக்கு. Connect the dots. WhatsApp, small 30, less than a 30 member team, average age group of less than 30, but with a vision for the next 30 years. World has changed because of the WhatsApp. Ukraine, chinna country. Sam Altman, the OpenAI founder, he says world is getting ready for a 1% billionaire. World is getting ready for a 1% billionaire. 4-5 பேர் சேர்ந்தா இனிமேல் கம்பெனி போதும். ஏஜென்டிக் ஏஐஸ், ஏஎஸ்ஐஸ், எவ்வளவு டூல்ஸ், இதை யூஸ் பண்ண தெரியுமா உங்களுக்கு? இங்கதான் உலகம் மூவ் ஆயிட்டு இருக்கு. அந்த உலகத்துக்கு நீங்க தயாராகிட்டு இருக்கீங்களா? Are you what is your big picture? It is not important to be busy, so are the ants. அதை விட பீட்டர் ட்ரக்கர் ரொம்ப அழகா சொல்வாரு, there is nothing more useless than doing something very efficiently that which should not be done at all. There is nothing more useless than doing something very efficiently that which should not be done at all. First ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை செய்யணுமா செய்யக்கூடாதா, அதை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேள்வி. செய்யக்கூடாதுன்னா செய்யாதீங்க. உலகம் இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. உலகம் we are in a cusp of a revolution which comes once in a, not in a generation na 30 வருஷம். This cusp of a revolution is coming once in a century. இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் ஒருத்தர் தான், அவன் இந்த எலக்ட்ரிக் பல்புன்னு ஒன்று கண்டுபிடிச்சான். உலகம் அதுக்கு முன்ன சூரியனை சுத்தி தான் இயங்கிட்டு இருந்தான். பிஃபோர் சன்ரைஸ், ஆஃப்டர் சன் ஓபன் ஆச்சுன்னா எல்லாரும் தூங்கி எழுந்திருப்பாங்க, சன் போய் செட்டில் ஆச்சுன்னா எல்லாம் தூங்கிடுவாங்க. இப்படிதான் உலகம் was revolving around that sun. Thomas Alva Edison invented the electric bulb. After that the world changed. Electricity changed, made all the changes in this world has been made after Thomas Alva Edison's electricity. Fast forward another 100 years, the next revolution called the internet revolution, which came. 30 years before we used to take 13 decisions a day. Today we are taking 3,000 decisions a day. That is the way in which the world has changed. எது கேட்டாலும் சாய்ஸ். ஒரு காலத்துல எங்களுக்கு சென்னை டெலிபோன்ல ஒரு டெலிபோன் வாங்கணும்னா 3 வருஷம் வெயிட் பண்ணணும். இன்னைக்கு மொபைல் போனு, டிவிக்கு சாய்ஸ், காருக்கு சாய்ஸ், ட்ரெஸ்ஸுக்கு சாய்ஸ், சாப்பிடுறதுக்கு சாய்ஸ், தூக்கம், everything is choice. 3,000 decisions we are taking per day today. And we are going to take 30,000 decisions shortly. Today we are living on the slowest day of our lifetime. We are living on the slowest day of our lifetime. 30,000 decisions தயாராயிட்டீங்களா? That's called the AI revolution. AI is not going to take away the human being. It is going to amplify the human potential. Whether AI is, you have two choices. You can deny and disappear, or you can adopt and lead. You can deny and disappear, or you can adopt and lead. That's what AI in front of you. Whether you are doing a salon business, whether you are in retail, whether you are hospital, whether you are in education, whether you are in any of the other businesses, AI will help you in 5 things. First, AI will help you to identify, to what you call automate the mundane. First, திரும்ப செய்யற வேலையை ஆட்டோமேட் பண்ணிடும். ஹியூமன் பீயிங்ல வேலை இருக்காது. அதான் அமேசான்லாம் இன்னைக்கு மாட்டிட்டு இருக்காங்க. பெரிய கம்பெனில எங்க மாட்டிட்டு இருக்காங்க, திரும்ப செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஆட்டோமேஷன் பண்ணிடும். AI will help you to understand your customer better.
The customers are not changing by the day, they are changing by the hour, they are changing by the minute. நேற்று இருந்த கஸ்டமர் இன்னைக்கு இல்ல. The illiterates of the 21st century are not the ones who cannot read and write. The illiterates of the 21st century are the ones who cannot learn, unlearn and relearn. The customers are changing. They are changing daily. They are changing minute by minute. Understanding the customer at this fast pace, AI will help you to understand your customer better. Third, AI will help you to predict the future. உங்களோட சலூன் இண்டஸ்ட்ரி 5 வருஷத்துல எப்படி இருக்கும், உங்களோட இண்டஸ்ட்ரி எல்லாம் எப்படி இருக்கும்? Bill Gates says, so well, he says education is required. Schools and colleges are not. Education is required. Schools and colleges are not. YouTube is the biggest university. உலகம் மாறிட்டு இருக்குது. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் எல்லாம் மூடிட்டு போயிட வேண்டியதுதான். எந்தெந்த இண்டஸ்ட்ரி என்னென்ன மாதிரி டிஸ்ரப்ட் ஆகும் போது டிஸ்ரப்ஷனுக்கு தயாராயிடுச்சு. உலகம் இஸ் ரெடி ஃபார் டிஸ்ரப்ஷன். நாலாவது, AI will help you to personalize your offerings. அதாவது மேக்கப் காலையில ஆபீஸ் போனோம்னா எப்படி இருக்கணும், சாயங்காலம் பார்ட்டிக்கு போறோம்னா எப்படி இருக்கணும், பிரைடல் மேக்கப்னா சேம் பர்சன் இஸ் வாண்டிங் டிஃபரெண்ட் திங். தோனி மாதிரி இருக்கணும்ன்றாரு, வேற முடி வேற போயிடுச்சுன்றாரு, அதுக்கு வேற நாங்க கடை போட்டோம். So personalize your offerings. AI will help you to personalize your offerings. AI will help you to உங்களுக்கு வந்து ஆபரேட் பெட்டர் ஃபாஸ்டர். இதுதான் பண்ணு, இந்த 5 விஷயம் தான் பண்ணணும். AI will help you to understand your customer better. AI will help you to automate the mundane. AI will help you to predict the future. AI will help you to personalize the offering. AI will help you to speed up the work. இந்த 5 விஷயம் தான் AI பண்ணும். AI will not take the job away from human being. AI will amplify the human potential. AI உங்களுடைய அலாவுதீனோட ஜீனி. டேய் வாடானா அது வந்து வேலை செய்யும். உங்களுக்கு வந்து ஒரே டைம்ல 10, 20, 30 நீங்க வந்து அந்த இது விஸ்வரூபம் எடுத்தாருன்னு சொன்னாங்களா, நீங்க ஒருத்தவங்க விஸ்வரூபம் எடுக்கலாம் இந்த AI டூலை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா. ஆனா வந்து AI உங்களுக்கு வந்து there is a small window of opportunity in front. இந்த விண்டோவை நம்ம யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு போயிடலாம். நம்ம இல்லைன்னா பேக் எண்ட் ரொம்ப ஓவர் கிரவுடட், நம்ம மாட்டிக்குவோம். இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? we should not be AI afraid. we will be நம்ம வந்து AI வந்து நம்ம எல்லாரும் இண்டிவிஜுவலா வந்து we should have go and learn AI. அதுதான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, நான் மட்டும் கத்துக்கிறது கிடையாது, என்னோட சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கத்துக்கணும். நம்ம கம்பெனி, நம்மளோட டீம்மேட்ஸ், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்மளோட சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாரும் கத்துக்கணும். எங்க அண்ணா சிங்கர் ரங்கநாதனோட 2 மாசம் முன்ன நான் வந்து கடலூர்ல அவரோட பேர்ட் ஃபார்ம் கூட்டு போனாரு. கூட்டு போயிட்டு அவர் வந்து பேர்ட்ஸ் வந்து அங்க பேர்ட் ஃபார்ம் இன்சார்ஜ் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணாப்ல. அவர் கேட்டார், என்ன மணி எப்படி இருக்கு பிசினஸ்லாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒரு மணி சொன்னாரு, சிங்கர் நாங்க வந்து எப்படி அந்த பேர்ட் ஃபார்ம்ல இருக்கிற பையன் மேனேஜர் அவர் வந்து அங்க இன்சார்ஜ் இஸ் அட்ரஸிங் மை பிரதர் அஸ் சிங்கர் ஐ எம் ஏபிள் டு, நான் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ண முடியுது, நான் ரொம்ப எஃபிஷியன்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னாப்புல. என்னப்பா என்ன ஆச்சுன்னு சொல்லி நான் கேட்டேன். உடனே அதுக்கு வந்து மணி சொல்றாரு, நான் வந்து ChatGPT 5 யூஸ் பண்றேன் சார். இப்போ வந்து நான் வந்து முதல்லலாம் பேர்டுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா நான் வெட்டினரி டாக்டர் வாரத்துக்கு 2 முறை தான் வருவாங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ நானே ஃபோட்டோ எடுப்பேன், அந்த எச்சத்தை ஃபோட்டோ எடுப்பேன். ChatGPTல நான் தமிழில், நான் 2ஆம் கிளாஸ் தான் சார், நான் வந்து தமிழில் வந்து நான் வந்து பேசுவேன். அது வந்து போயிட்டு எல்லாரோடையும் பேசிட்டு திரும்ப வந்து எனக்கு வந்து தமிழே சொல்லும். எனக்கு 2 முறை வந்து செக் பண்ண வெட்டினரி டாக்டர் கிட்ட, அது ChatGPT சொல்றது கரெக்டாக தான் நீ பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அதுல இருந்து நான் பண்றேன். இனிமேல் நான் வந்து வெட்டினரி டாக்டருக்கு நான் வெயிட் பண்றதே கிடையாது. I am able to handle ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் ஒரு பேர்ட் ஃபார்ம்ல ஒர்க் பண்ற பர்சன் is able to use ChatGPT and change the way, improve the efficiency. இதுதான் உங்களுக்கு கண்டிப்பா. அந்த பையன் வந்து இன்னொன்று மேல போய் சொல்றாரு. அவர் சொல்றாரு, என்னுடைய பையனுக்கு வந்து 6 வருஷமா வந்து மைக்ரேன் ஹெட்டேக்கு நானும் டிஃபரெண்ட் டாக்டரை டிஃபரெண்ட் டைம்ல போய் கேட்டு பார்த்துட்டேன், எனக்கு சொல்யூஷன் கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 நாளா நானே டேபிள் போட்டுட்டு நான் வந்து அதை ChatGPTக்கு ஃபீட் பண்ணேன். ChatGPT எனக்கு அப்புறம் வந்து சொல்லிச்சு, எனக்கு அதை ஃபாலோ பண்ணேன். இப்போ வந்து மைக்ரேன் போயிடுச்சு.
I am not discounting here doctor. The problem is இவர் வந்து 15 நாளா டெய்லி என்ன ஃபுட் கொடுக்கறாப்ல, அதுக்கு அந்த பையன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாப்ல, என்ன விளையாடுறாப்ல அப்படின்னு சொல்லி சாட் ஜிபிடிக்கு ஃபீட் பண்றாரு. இது டாக்டருக்கு ஃபீட் பண்ணா டாக்டர் சொல்லுவாங்க. The problem is neither he has the time to feed the doctor nor the doctor has time to listen for so much of things. இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து பெரிய மாறுதல் நடந்துட்டு இருக்கு. இந்த மாறுதலுக்கு நீங்க தயாராகிட்டீங்களா? அந்த மாறுதலுக்கு நீங்க தயாராகிறது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் this is where the world is going. AI is going to take over the world. It is one of the revolution. Yuval Noah Harari சொல்லிட்டு அந்த Sapiens புக் எழுதினவரு 21 lessons for 21st century எழுதிருக்காரு. அவர் வந்து இன்னொரு 3 ரெவல்யூஷன் வரப்போதான் from now to 2050. இந்த 3 ரெவல்யூஷன் ஒன்னொன்றுக்கு நம்ம தயாராக முடியாதான். ஒரு காலத்துல நம்ம வந்து இன்ஜினியரிங் படிச்சா நல்லா லைஃப் செட்டில், அப்புறம் மெடிக்கல் படிச்சா லைஃப் செட்டில், இப்போ அதெல்லாம் இப்ப எல்லாம் கிடையாது. உலகம் இன்னைக்கு வந்து அடுத்த 2 ரெவல்யூஷனுக்கு தயாராகிட்டு இருக்குது. ஒரே ஒண்ணுதான் இதுக்கு வந்து பண்ண முடியும்னா, நம்ம வந்து ஸ்டூடெண்ட்னஸ் will always should be alive. We should be always a learning person. ஏன்னா மாறுதலுக்கு நம்ம டெய்லி நம்மளை தயார்படுத்தினே இருக்கணும். இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்வார். அந்த மாதிரி அந்த புதிதாய் பிறந்தோம் சொல்லி இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்ற லேர்னிங்ல இருந்தா நம்ம வின்னர் ஆகிடும். அந்த இல்ல நான் அரைவுதேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் வந்து காலேஜில் கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்னா நீங்க காலேஜில் இருக்க வேண்டியதுதான். Yesterday's success cannot get today's applause. If you want today's applause, you need to work today. அது ரொம்ப தெளிவா இருக்கணும். I think that is the first point I want to leave with. The second point is நம்ம எந்த டைம்ல எந்த ஜியோகிராஃபில ஆபரேட் பண்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். The 19th century belongs to Europe, the 20th century belongs to America, the 21st century is an Asian century, it's an Indian century. ஒரு காலத்துல 80s and 90s அமெரிக்கால போய் அந்த கிரீன் கார்டு வாங்கினா தான் லைஃபே செட்டில்டு அப்படின்னு நினைச்ச டைம் போய் இப்ப அமெரிக்கா பக்கம் தலை வச்சே படுக்க கூடாது அப்படின்னு அங்க ட்ரம்ப் வேற வந்துட்டா, அந்த பக்கமே போக கூடாது. யூரோப் இஸ் a dead country, வெறும் ஹாலிடேக்கு தான் போனோம், அங்க ஒரு ஆக்டிவிட்டி கிடையாது. சைனா நம்ம உள்ள விட மாட்டான். இங்கதான் 140 crore people, young and aspirational population, digitally the most savvy, data the cheapest, watchman is not sleeping, watchman is watching movies. இந்த மாதிரி ஒரு காலகட்டம் எங்கேயுமே கிடையாது. லெஃப்ட்ல திரும்பினா ப்ராப்ளம், ரைட்ல திரும்பினா ப்ராப்ளம், மிடில் there is a problem, above there is a problem. Take one problem and solve the problem. It's $1 billion opportunity. The Annapurna and Saravana are in food industry. The Swiggy and Zomato are in food industry. The Pizza Hut and Subway are in food industry. The first one is 1,000 crore valuation. The second one is 1 lakh crore valuation, which is the Swiggy and Zomato. And the third one, Subway and what do you call the Pizza Hut is 10,000 crore valuation. The difference is business model. In this world, the values are hidden or trapped at an individual level, at a company level, at a country level, at a community level. Business models to unlock the hidden value using technology are going to be the new winners. I repeat, business models to unlock the hidden value using technology are going to be the new winners. And Airbnb unlocked the extra room available using technology. They became the world number 1 hotel here. Uber and Ola unlocked the extra car available using technology. World number 1 transporter. இதுதான் நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்கு. ப்ராப்ளம், அதுக்கு சொல்யூஷன் டெக்னாலஜி. கனெக்ட் பண்ணீங்கன்னா $1 billion. இதுதான் நடந்துட்டு இருக்கு நமக்கு முன்னாடி. எந்த இடத்துல நான் பியூட்டி சலூன் பிசினஸ், பியூட்டி டெக் பிசினஸா எப்படி மாத்துறதுன்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா பியூட்டி சலூன் பிசினஸ் will be redundant. 7-8 வருஷத்துக்கு முன்ன வந்து அர்பன் கம்பெனி இண்டஸ்ட்ரிக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை. அவன் வந்து இன்னைக்கு வந்து பியூட்டி சலூன் எல்லாம் விட அதிகமா வந்து is able to do that because he is able to think digital, think technology. If we are not changing, இன்னைக்கு
older companies are observed by or taken over by young startups. பழைய பஞ்சாங்கத்தை படிச்சுட்டு இருந்தா இனிமேல் வேலைக்கு ஆகாது. ஒரு காலத்துக்கு நான் 10 years முன்னாடி I was in a conference in Bombay. I was talking, and to my right was a Lakme Salon CEO, to my left was an elderly woman who had come into this industry for the first time, and she said, I am from an investment banking background. I am coming into this beauty and wellness business for the first time. I see a very interesting opportunity. I will enter into it and figure it out. I said, what do you mean by enter into it and figure it out? I didn't even bother to collect her card. Fast forward 10 years. Her name is called Falguni Nayyar, the owner of the Nykaa.com. Today she is worth 1 lakh crores. All of us put together in salon industry is not even 50,000 crores. That is called unlocking the hidden value using technology. உங்களோட பிசினஸ்ல எந்தெந்த இடத்துலலாம் ஏஐ இருக்கு, எந்தெந்த இடத்துலலாம் டெக்னாலஜி இருக்கு, இதுதான் உலகத்தை இனிமேல் நிர்ணயிக்க போகுது. The new divide is not going to be the rich and poor. The new divide is not going to be the male and female. The new divide is not going to be the black and white. The new divide is not going to be the educated and uneducated. The new divide is going to be the AI aware and AI afraid. இதுதான் நியூ டிவைட். இந்த இதுக்கு நீங்க தயாராகிட்டீங்களா? இத மாதிரி இந்த லென்ஸை போட்டு பாருங்க, உங்களுக்கு புது படம் தெரியும். அந்த படத்தை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா பெரிய படம் வரையலாம். அதுக்கான டைம் இது. சின்ன படத்துக்கான டைம் கிடையாது. Big dreams are for big people, small dreams are for small people. பெரிய கனவு காணணும், ப்ராப்ளத்தை எடுக்கணும், டெக்னாலஜியில கனெக்ட் பண்ணணும், எல்லாருக்கும் ரீச் பண்ணணும். அந்த மாதிரி ரீச் பண்ணீங்கன்னா I think that is what I always used to say, together let us build a beautiful world அப்படின்னு சொல்றேன். நான் கடைசியா நான் ஒரே பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். நான் லிங்க்டின் யாராரு பிசினஸ் பண்றீங்கன்னா உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை ரெடி பண்ணிக்கோங்க. நீங்க அது B2B-னாலும் B2C-னாலும் ரொம்ப 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 முக்கியம். விசிட்டிங் கார்டு டைம்ல ஓவர் ஆயிடுச்சு. இனிமேல் உலகம் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை தான் பார்க்க போகுது. உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா B2B-னாலும் வரும், B2C வேலைக்கு தேடிங்கன்னா வேலை உங்களை தேடி வரும், B2B விற்கணும்னா பிசினஸ் உங்களை தேடி வரும். நீங்க உங்க லிங்க்டின் ப்ரொஃபைலை கரெக்டா டெய்லி அதுக்கு போட்டு அதுக்கு செலவு பண்ணி பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது இதுக்கு உலகம் ஃபுல்லா நம்ம இன்னைக்கு இருக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு இந்தியன் பிராண்ட்ஸ், Indians are doing extremely well both in quantity and quality across the world. அவங்க எல்லாம் இந்தியன் பிராண்டை தேடிட்டு இருக்காங்க. அதனால சிதம்பர ரகசியம் மாதிரி ஏன் சரவண பவன் அண்ட் அன்னபூர்ணா எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அவங்க காஃபி போடுறத பிசினஸ் சீக்ரெட்டா வச்சுட்டு இருக்காங்க. ஸ்டார் பக்ஸ் காஃபி தேவையா இந்தியாவுக்கு? ஸ்டார் பக்ஸ் நம்ம காஃபி போட தெரியாதா? அன்னபூர்ணா காஃபி விட சரவண பவன் காஃபி விட ஸ்டார் பக்ஸ் காஃபி பண்றான். 500 ரூபாய்க்கு விற்கிறான், இவன் 50 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கான். என்ன பண்ணிருக்கான்? அவன் காஃபி போடுறத சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆகியிருக்கான். இவங்க காஃபி போடுறத சிதம்பர ரகசியமாக்கி வச்சிருக்காங்க. Individuals don't scale, systems and process scales. What is BNIG teaching? BNIG is teaching how a system and process can help you scale, and that's exactly the problem. உலகம் ஃபுல்லா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் ஸ்டார்பக்ஸ் இங்க வரவிட்டுருக்கிறோம். நம்ம போறதுக்கு தயங்கிட்டு நமக்கு மாமா மச்சா ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சுதான் நம்ம பிசினஸ் பண்ணுவோம். அந்த ஒரு ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட் படிச்சேன், அதை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். நான் ப்ராப்ளம் முதல்ல எல்லாம் ஸ்டார்டிங் இருந்தது, இப்ப ஸ்டாப்பிங் இருந்தது. Growth comes from repeat business. Growth comes from repeat business. Repeat business is built on relationship. Repeat business is built on relationship. Relationship comes from the trust of the customer. Relationship is built on the customer's trust. The trust emanates from customers' belief that the company will never cheat me. இதுதான் உங்களுக்கு framework. First growth comes from repeat business. BNI teaches again repeat business. Repeat business is built on relationship. Get the relationship right. The business is details. Relationship படிச்சீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான், மீதியெல்லாம் ஓவர் ஆயிடுச்சு.
Relationship is built on trust. India is a trust deficient country. 140 கோடி frauds. That's the country called India. We are நம்ம வந்து we are not signal conscious, we are constable conscious. Constable நின்னாதான் நம்ம நிப்போம், இல்லன்னா நிக்க மாட்டோம். எந்த நேரத்துல எப்படி ஆட்டையை போட்டுட்டு ஷார்ட் சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறது, இப்படிதான் உலகம் எல்லாரும் திங்க் பண்றாங்க. Politician wants to cheat the bureaucrat, bureaucrat wants to cheat the businessman, businessman wants to cheat the employees. கடைசியில ஓட்ட வந்து காசுக்கு விக்கிற கண்ட்ரி. Trust, நம்பகத்தன்மை. If you get the trust right, trust emanates from the customer belief that this company will not shortchange me at any circumstance. இதை விட்டு framework வச்சு நீங்க பண்ணீங்கன்னா you can reach great heights. Very, very, very important. பணம் சம்பாதிக்கிறது யாரால சம்பாதிச்சலாம். But today, trust. முதல்ல நான் வந்து சொன்ன மாதிரி வந்து I want to make naturals as the number one salon chain, 1,000 women entrepreneurs, 3,000 salons, 50,000 jobs, 31st December 2029 லாம் போட்டேன். Then after listening to this and getting this thought process, I came and told to my team, I want to make naturals as the most trusted beauty and wellness brand by 31st December 2026. 2026 ல most trusted brand ஆக்கணும்னா ஆட்டோமேட்டிக்கா வேர்ல்ட் நம்பர் 1 ஆயிடும். 2026 ல நான் ட்ரஸ்டட் பிராண்ட் ஆக்கலன்னா எவ்வளவுதான் நான் வந்து கதை அடிச்சாலும் யாரும் நம்ப மாட்டேன். எந்தெந்த இடத்துல ட்ரஸ்ட் கேப் இருக்கு, between me and customer there is a trust gap. Between me and my salon friend there is a trust gap. Between me and my franchise partner there is a trust gap. Between me and my employees there is a trust gap. எந்தெந்த இடத்துல கேப் இருக்கு, அதுல என்ன பிரியாரிட்டி, அதை ஒர்க் பண்ணுவோம் நெக்ஸ்ட் 1 இயர். இதுதான் என்னோட அடுத்த 1 இயரோட பிரியாரிட்டி. இதை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கலா அதை ரீச் பண்ணுவோம். இது பண்ணாம நடுவில் கொஞ்சம் நாங்க சுத்திட்டோம். ஓகே, இட் இஸ் a time to pause and reflect and correction. கரெக்ட் பண்ணி இந்த ட்ரஸ்ட்டுக்கு முடிச்சிட்டோம்னா உலகத்தை நாங்க கையில் எடுத்துருவோம். இது இல்லைன்னா நம்ம பேசிட்டே தான் இருக்க முடியும். Somewhere as a country we are talking culture, we are talking big things, but somewhere we have lost out. Have courage to question. So and இது பண்ணுங்க. ஐஸ்வர்யாக்காக இன்விசிபிள் உமன் ஒரு ஸ்டோரி இருக்கும். இன்னைக்கு வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்மளுடைய உமன் கிரிக்கெட் டீம் வந்து அதை ஜெயிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச அதை வந்து கிரிக்கெட் இஸ் நோ லாங்கர் ஜெண்டர். கிரிக்கெட் பிளேயர்னா முதல்ல நமக்கு வந்து ஒரு மேல் தான் தெரிவாங்க, இனிமேல் அப்படி தெரியாது. ஒரு காலத்துல இந்த ஐஸ்வர்யா ராய், சுஷ்மிதா சென்னும் இதை பியூட்டி பேஜெண்ட்டை வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் பியூட்டி ஈகோ சிஸ்டமே மாறி போச்சு. இந்த மாதிரி இனிமேல் ஸ்போர்ட்ஸ் ஈகோ சிஸ்டமே மாறப்போகுது. அதுக்கான ஒரு டிஃபைனிங் மூமெண்ட் தான். இட் இஸ் நாட் இந்தியன் கிரிக்கெட் டீம் வின்னிங் தி கப், இட் இஸ் இந்தியன் women. It's an inspiration for the entire women. This world is made by men for men. இந்த உலகம் ஆண்களால் ஆண்களுக்காக படைக்கப்பட்டது. ஓகே, and it is not a conspiracy, it is a data point. அதுதான் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆண்களால் ஆண்களுக்காக படைக்கப்பட்டது. இட் இஸ் நாட் a conspiracy, it is a data point. அந்த பியானோல இருக்கிற அந்த இது இருக்கு, அந்த என்ன அது பேர் சொல்லுவாங்க, அது வந்து கீபோர்ட்ஸ், வாட்டவர், அந்த கீஸ். அந்த கீபோர்டு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஆண்கள் கைக்காக வரைக்கப்பட்டது, பெண்கள் கைக்காக வரைக்கப்பட்டது. அதனால பெண்களால் cannot make it big. இவ்வளவுதான். அந்த சீட் பெல்ட் கண்டுபிடிச்சவங்க வந்து டெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்கா. கடைசியில பார்த்தா பெண்கள் மட்டும் ஆக்சிடென்ட்ல சில இது வருதான், பிரச்சனை வருதான். அது ஏன் பார்க்கும்போது போய் பார்த்தா அவன் டெஸ்டிங்ல பண்ணும்போது வெறும் ஆண் மேனிக்யூரை வச்சு மட்டும் டெஸ்ட் பண்ணான். சோ இந்த உலகம் ஆண்களால் ஆண்களுக்காக படைக்கப்பட்டது. இட் இஸ் நாட் a conspiracy, இட் இஸ் a data point. இந்த டேட்டா பாயிண்ட் மாறணும்னா விமன் எல்லாம் கையை தூக்கி டேட்டா பாயிண்ட மாத்தணும். ஃபர்ஸ்ட் பிஎன்ஐல மாத்தணும். இங்க வந்து நீங்க 2 பேர் 3 பேர்லாம் செல்லாது, இதெல்லாம் செல்லாது. ஃபர்ஸ்ட் பிஎன்ஐ இவ்வளவு ப்ராக்ரெசிவ் எல்லாம் பேசணும். வீட்ல எல்லாம் ஒரு பொம்பளைங்க இருக்கிறாங்கல்ல,
This is a data point. இது கான்ஸ்பிரசி நடக்குது பிஎன்ஐல. This is where the problem starts. Charity begins at home. Don't scream for change. Be the change you wish to see in this world. இந்த டேட்டா பாயிண்ட மாத்தணும். அதுக்கான அங்கங்க ஒரு ஐஸ்வர்யாக்கள் தெரியுறாங்க. ஆனா நிறைய ஐஸ்வர்யாக்கள் தெரியணும். அது தெரியும் போதுதான் வீடும் நாடும் மாறும். Wishing you all the best. Thank you so much. Thank you, CKKS.